நம்ம ஹீரோ பிரின்ஸுக்கு பல வருஷம் கல்யாணம் ஆகாம ஒரு வழியா ஒரு பொண்ணை பார்க்க அந்த பொண்ணு ஒரு சோஷியல் மீடியா அடிக்டா இருக்க, அதுவும் இல்லாம போஸ்ட்ல லைக்கும் கமெண்ட்டும் வரதை பொறுத்து தான் கல்யாணத்துக்கு சம்மதிப்பேன்னு சொல்ல பார்த்தா அவ சொன்ன நல்ல கமெண்டா வர அவளும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறா. உடனே பிரின்ஸ் அவகிட்ட என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்க அவளோ இவன் பிரைடல் கடை வச்சிருக்கிறதால அவ ஃபங்க்ஷனுக்கு போனா காஸ்டியூம் அப்புறம் மேக்கப்னு 40,000 கிட்ட செலவாகுது. இப்போ உன்னை கல்யாணம் பண்ணதால இனிமே எல்லாம் ஃப்ரீயா பண்ணிக்கலாம், அதான் உனக்கு ஓகே சொன்னேன்னு சொல்றா. இதை கேட்ட பிரின்ஸ் சோகமாக இருந்தும் அவளை பிடிச்சிருக்கிறதால வேற வழி இல்லாம கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடுறான். அப்புறம் கல்யாண ஏற்பாடு நடக்க பார்த்தா அந்த பொண்ணு அவளோட யூடியூப் மீடியா டீமை வச்சு கல்யாணத்துல நடக்கிற டான்ஸ் பார்ட்டி ரிசப்ஷன் எல்லாத்தையுமே vlog-ஆ போட்டு அப்லோட் பண்றா. அப்புறம் வீட்டுக்குள்ள எந்த நேரமும் லைவ் வீடியோ போட்டுட்டே இருக்கா. பத்தாவதுக்கு பிரின்ஸோட அப்பா அம்மாக்கும் வீடியோ போடுறதை அடிஷன் ஆக்கி விட்டுறா. அப்புறம் பிரின்ஸையும் ஃபோர்ஸ் பண்ணி வீட்டில் நடக்கிறது எல்லாத்தையும் கண்டென்ட் ஆக்கி வீடியோ போடுறா. இந்த ஸ்ட்ரெஸ்ஸால பிரின்ஸ் தன்னோட பிசினஸை ஒழுங்கா கான்சென்ட்ரேட் பண்ணாம கடையில கஸ்டமர் கிட்ட ப்ராப்ளம் ஆகுது. இப்படியே போயிட்டு இருக்க ஒரு நாள் இவளுக்கு இவளை விட வேற ஒரு பொண்ணு தான் ட்ரெண்டிங்ல இருக்கான்னு தெரிஞ்சு ரொம்ப அப்செட் ஆகி பிரின்ஸ் கிட்ட எரிஞ்சு விழுறா. அப்புறம் பிரின்ஸ் அவளை சமாதானப்படுத்த அவனோட ஃப்ரெண்டோட ஹோட்டலுக்கு சாப்பிட கூட்டிட்டு போக அங்க இவ ரிவ்யூவர் மாதிரி அந்த ஹோட்டலை நெகட்டிவா சொல்லி வீடியோ போட இதனால அந்த ஹோட்டலே நஷ்டமாயிடுது. இது தெரிஞ்ச பிரின்ஸ் அவனோட ஐடியில இருந்து அந்த ஹோட்டலை பத்தி நல்ல விதமா ரிவ்யூ வீடியோ போடுறான். இதனால பிரின்ஸுக்கும் அவனோட ஒய்ஃபுக்கும் சண்டை வர அதுல அவ என்னாலதான் உன் குடும்பமே ஃபேமஸ் ஆகி இருக்கீங்கன்னு சொல்ல பிரின்ஸ் கோவமாகி யூடியூப் அவார்டை தூக்கி போட்டு உடைச்சிடறான். உடனே அந்த பொண்ணு கோவப்பட்டு அவளோட அம்மா அப்பா வீட்டுக்கு கிளம்பி போயிடுறா.